Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி அயோத்தியா கயா யாத்திரை மற்றும் கைலாயம் ஆதி கைலாயம் சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதிப்பு. 90,000 ரூபாய் அபராதம் விதித்தும் சென்னை மகளிர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் தண்டனை குறைப்பின்றி ஆயுள் விதிப்பு. நிரூபிக்கப்பட்ட 11 குற்றச்சாட்டுகளுக்கும் தனித்தனியே தண்டனையை அறிவித்தார் நீதிபதி ராஜலட்சுமி. பாலியல் குற்றவாளி ஞானசேகரனுக்கு சிறையில் எந்த கருணையும் காட்டக்கூடாது, சலுகைகளும் வழங்கக்கூடாது. 30 ஆண்டுகள் சிறை தண்டனையை ஞானசேகரன் ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்றும் உத்தரவு. இளம்பெண்ணுக்கு நிகழ்ந்த அநீதியில் அரசியல் ஆதாயம் தேட நினைத்தவர்களின் எண்ணம் தவிடுபொடியாகியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கின் தீர்ப்பை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருத்து. எந்த சலுகையுமின்றி ஞானசேகரனுக்கு கடுங்காவல் தண்டனை விதித்துள்ள நீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்கிறேன். பெண்கள் பாதுகாப்பு பற்றி வேடம் போடுபவர்களுக்கு செயலால் தமிழக காவல்துறை பதிலளித்திருப்பதாக முதலமைச்சர் எக்ஸ் தளத்தில் கருத்து. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் சாரை காப்பாற்றியது யார் என இபிஎஸ் கேள்வி. அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஸ்டாலின் சாரே நினைத்தாலும் அந்த சாரை யாரும் காப்பாற்ற முடியாது என்றும் உறுதி. மாணவி பாலியல் வழக்கில் ஞானசேகரனை தவிர வேறு யாருக்கும் தொடர்பில்லை. வழக்கில் முக்கிய சாட்சியை ஞானசேகரன் பயன்படுத்திய செல்போன் தான் என அரசு தரப்பு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி தகவல். அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் வேறு ஒரு நபர் உள்ளார் என்று பேசினால் அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக மாறும். ஆதாரங்கள் அடிப்படையில் ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி எனவும் மேரி ஜெயந்தி பேட்டி. பெண்கள் வன்கொடுமை தடுப்பு பிரிவில் தண்டனை வழங்கப்படாததால் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும். ஞானசேகரன் தரப்பு வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ் பேட்டி. ஞானசேகரனுக்கு தூக்கு தண்டனை வழங்கி இருக்க வேண்டும். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. ஞானசேகரனுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு இந்திய மாதர் சங்கம் வரவேற்பு. பாலியல் வழக்கில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த தீர்ப்பு ஒரு பாடமாக இருக்கும் என்றும் குமுதம் செய்திகளுக்கு பேட்டி. தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறப்பு. ஆர்வத்துடன் பள்ளிக்கு வந்த மாணவர்களை பூக்கள், சாக்லேட் கொடுத்து வரவேற்ற ஆசிரியர்கள். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு புத்தகங்களை வழங்கிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுதுகோல், நோட்டுகள் அடங்கிய பரிசு பெட்டகத்தையும் வழங்கி மாணவர்களுடன் உரையாடினார்.
பின்னாடி வாங்க. சொல்லிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். கொரோனா பாதிப்பை பொறுத்து பள்ளிகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்படும் என அன்பில் மகேஷ் தகவல். தற்போது எந்தவொரு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை என்றும் விளக்கம். தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 71,600 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 8,950 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. எண்பத்து பிறந்த நாளை ஒட்டி ரசிகர்களை சந்திக்கும் இசைஞானி இளையராஜா. கோடம்பாக்கத்தில் உள்ள ஸ்டுடியோவில் கேக் வெட்டி கொண்டாடிய ரசிகர்கள். நேற்றும் இன்றும் என்றும் தங்கள் இசை ராஜாங்கத்தின் ஆட்சிதான். இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாள் வாழ்த்து. லண்டனில் நிகழ்த்திய தனது சிம்பொனி இசை நிகழ்ச்சியை தமிழகத்தில் இசைக்கப் போவதாக இளையராஜா அறிவிப்பு. ஆகஸ்ட் 2ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ரசிகர்கள் உற்சாகம். தமிழ்நாட்டில் புகைப்பிடிப்பதற்கான குறைந்தபட்ச வயதை 21ஆக உயர்த்த வேண்டும். கர்நாடக அரசின் நடவடிக்கையை சுட்டிக்காட்டி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் திமுக நகர்மன்ற தலைவி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும். அதிமுக, திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சி நகர்மன்ற உறுப்பினர்கள் ஆணையரிடம் மனு. நெல்லை பாளையங்கோட்டையில் மதுபோதையில் அரசு பேருந்தை மறித்து அடாவடி. அரை நிர்வாண கோலத்தில் அலப்பறை செய்த 2 கைது. ஏழு நாட்களுக்கு பின் மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. நீர்வரத்து சீரான நிலையில் வனத்துறை அறிவிப்பு. மாரடைப்பால் காலமான பிரபல இயக்குநர் விக்ரம் சுகுமாரனுக்கு திரையுலகினர் இரங்கல். சென்னையில் இறுதிச் சடங்கு நடைபெறும் என உறவினர்கள் தகவல். கிரிக்கெட் வீரர் விராட் கோலிக்கு சொந்தமான 1-8 உணவகத்தின் மீது பெங்களூரு போலீசார் வழக்கு பதிவு. புகையிலை பொருட்கள் விதிமீறல் புகாரில் நடவடிக்கை. இந்தியாவில் கொரோனா பாதித்தோரின் எண்ணிக்கை 3,961 அதிகரிப்பு. இதுவரை 28 பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தகவல். மணிப்பூரை புரட்டி போட்ட கனமழை வெள்ளத்தால் 3,300 வீடுகள் சேதம். இம்பால் மாவட்டத்தில் 19,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவிப்பு. அஸ்ஸாமில் 132 வருடங்களில் இல்லாத அளவிற்கு கொட்டி தீர்த்த கனமழை. அதிகபட்சமாக சில்சரில் 41 சென்டிமீட்டர் மழை பதிவானதாக தகவல். சிக்கிமில் கனமழை வெள்ளத்தால் சேதமடைந்த பிட்டாங் பெய்லி பாலம்.
டீஸ்டா நதியில் நீர்வரத்து சீரான நிலையில் பாலத்தை சீரமைக்கும் பணிகள் மும்முரம். அருணாச்சல பிரதேச மாநிலம் போம்ஜி ஆற்றின் நடுவே சிக்கிக் கொண்ட 14 பேர் பத்திரமாக மீட்பு. ஹெலிகாப்டர் மூலம் மீட்ட இந்திய விமானப்படை வீரர்கள். மூன்று நாள் பயணமாக இந்தியா வந்த பராகுவே அதிபர் சாண்டியாகோ பெனா பலாசியோஸ் டெல்லியில் அணிவகுப்பு மரியாதையுடன் வரவேற்பு அளித்த இந்திய விமானப்படையினர். கொலராடோவில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நிகழ்த்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதல். முகமது சப்ரி சோலிமான் என்பவரை கைது செய்த FBI அதிகாரிகள் விசாரணை. இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் இடைக்கால தலைவராகிறார் ராஜீவ் சுக்லா. தற்போதைய தலைவர் ரோஜர் பின்னி 70 வயதை எட்டவுள்ளதால் ராஜீவ் சுக்லா தலைவராக செயல்பட உள்ளதாக தகவல். சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்தார் ஆஸ்திரேலிய வீரர் கிளென் மேக்ஸ்வெல். ஒருநாள் போட்டிகளில் மேக்ஸ்வெல்லின் சாதனைகளை பாராட்டி ரசிகர்கள் வாழ்த்து. நார்வே செஸ் தொடரின் சுற்றுப் போட்டியில் மேக்னஸ் கால்சனை வீழ்த்திய உலக செஸ் சாம்பியன் குகேஷ். தோல்வியை விரக்தியில் மேஜையை குத்திய கால்சன் ஆனந்த கண்ணீர் விட்ட குகேஷ். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. JK Holidays மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க.